ஹைகோர்ட் வந்து தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு ஆர்டர் என்ன கொடுக்குறாங்கன்னா, விதின் எ பீரியட் ஆஃப் 3 months இமீடியட்டாக நீங்கள் ஒரு இடத்த புவனகிரி பக்கத்தில் ஒரு 4.5 ஏக்கரில் ஐடென்டிஃபை பண்ணி அட்பார் வித் ஸ்கூல் கன்சிடரேஷன் நீங்கள் 2 பேரும் பேசி மியூச்சுவலி ஒரு லேண்ட் அலாட் பண்ணி இந்த லேண்டை வந்து திருக்கோயில் வசம் நீங்கள் மறுபடியும் ஒப்படைக்கணும். அதுக்கப்புறம் அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு தெரியும். ஏன்னா அதில் யார் யாரெல்லாம் ரெஸ்பாண்டன்ட் பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ செக்ரட்டரி, ஸ்கூல் எஜுகேஷன் போர்டு செக்ரட்டரி, ஹெச்ஆர்என்சி, இது இல்லாத வந்து அந்த ஹெச்ஆர்என்சி ஓரியன்ட் அந்த டெம்பிள் அத்தாரிட்டிஸ் லைக் ஏசி, இஓ, இவங்களாம் 2 வாரம் நோட்டீஸ், 10 வாரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்மாலிட்டிஸ், 12 வாரங்களில் முடிக்க வேண்டிய விஷயத்தை நீங்கள் 2 வருஷமாக முடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கலெக்டருக்கு நான் லெட்டர் கொடுக்குறேன். நான் என்ன என் இடத்த கேட்டேன்னா, இல்லை வேறு ஏதாச்சும் கமர்ஷியல் ஏதாச்சும் ஆக்டிவிட்டிக்காக ஏதாச்சும் கேட்குறோமா? ஒரு கோவிலுடைய இடம், இந்த இடம் திருவந்திபுரம் தேவநாத சுவாமிக்கா அப்படின்னு நிறைய பேர் தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருந்திருக்கிறாங்க. சார் இது இவ்வளோ நாள் கோவிலுடனே எங்களுக்கு தெரியாது சார். அப்போ அந்த இடத்த நீங்கள் பாழாக போட்டு வைக்கிறதுக்கான பின்புலம் என்ன? யார் இதை வந்து தடுக்கிறாங்க? நாங்கள் இந்து கோயில்களுக்கான நிலங்களை மீட்கிறோம். அண்ணன் சேகர் பாபு அவர்கள் வந்து அறிக்கை விடுறாங்க. எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஓட்ட முடியாது சார். கண்டெம்ட் ஆகி 5 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் மீதி இருக்கிற 3 ரெஸ்பாண்டண்ட்டும் கோர்ட்டில் வந்து அப்பியர் ஆகணும்னு சொல்லி கொடுத்த பிற்பாடு நீங்கள் எப்படி அதை வந்து ஓனர்ஷிப் எடுப்பீங்க? ஆமாம், கண்டிப்பாக இவங்க அதுக்கு ஓனர்ஷிப் எடுத்துக்கணும். எப்படின்னு கேட்டோன்னா, நாங்கள் விட்டுட்டோம் எங்களுடைய அலட்சியத்தினுடைய ஓனர்ஷிப். பிஜேபியில் மற்ற ஸ்டேட்டில் கூட இந்த விங்கு கிடையாது. ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவுன்றது வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இந்த திராவிட சக்திகளை எதிர்க்கணுன்றதுக்காக வேண்டிய இந்துக்களினுடைய ஆலயங்களை வந்து அழிக்கிறதுக்காகவும் அந்த இடங்களை வந்து அபகரிக்கிறதுக்காகவும் தான் சக்திகள் வந்து மேலோங்கி இருக்கு. எதிர்வினை நிகழ்ச்சி வாயிலாக ஸ்ரீ டிவி நேயர்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. பல கோவில்களுக்கு பல கோடி மதிப்புடைய சொத்துக்கள் நம் முன்னோர்கள் அறமாக வழங்கி சென்றிருக்கிறார்கள். அது காலப்போக்கில் எப்படியெல்லாம் மாறி இருக்கு அப்படிங்கிறத நம்மளுடைய ஸ்ரீ டிவிலேயே அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து இந்த இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள கோவில்கள் எப்படியெல்லாம் நாசமாயிருக்கு, அந்த சொத்துக்கள்லாம் எப்படி குறைந்திருக்கிறது அப்படிங்கிறத ஒரு தொடர் சீரியஸாகவே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த சிறப்பு நிகழ்ச்சி, இந்த எதிர்வினை நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கடலூர் மாவட்டத்துல திருவகிந்திபுரம் அப்படிங்கக்கூடிய ஊர்ல தேவநாத பெருமாள், இந்த கோவில் வந்து இந்த 108 வைணவ திருத்தலங்களில் 41வது முக்கிய திருக்கோவிலாக பார்க்கப்படுகிறது. திருமங்கையாழ்வார், மணவாள மாமுனி சுவாமிகளால் பாடல் பெற்ற திருத்தலம். இந்த கோவிலுக்கு சொந்தமான 3 ஏக்கர் 40 சென்ட் நிலம் ஒரு தனியார் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் கிட்ட இருந்திருக்கு. கிறிஸ்துவ பள்ளி நிர்வாகத்திடம் ஆக்கிரமிப்புல இருந்திருக்கு. 1979 அது ஆக்கிரமிப்பில் இருந்ததாக கூறப்படுகிறது. அது பலமுறை சட்ட போராட்டம் நடத்தி கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு அதை வந்து மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சியில தொடர்ந்து அந்த பகுதியைச் சேர்ந்த இந்துக்கள், கோவில் பட்டர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. ஆனாலும் அதை வந்து நம்மளால மீட்க முடியவில்லை. மீண்டும் இப்பொழுது சமீப காலமாக பாஜக அதுல வந்து களம் இறங்கி அதனுடைய ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவின் மாநில செயலாளர் திரு வினோத் ராகவேந்திரன் அதுல முன்னெடுப்பாக இறங்கி சட்ட போராட்டம் நடத்தியிருக்காரு. அதன் விளைவாக அந்த நிலங்கள் மீட்கப்பட்டு அது கூடிய விரைவில் அந்த கோவிலுக்கே வந்து சேரும் என்று இந்து அறநிலையத்துறை போர்டே அங்கே வச்சிருக்கிறதாக தகவல் வந்திருக்குது. ஆன் ஸ்பெஷல் ரெக்வஸ்ட்ல நம்மளுடைய அரங்கத்தில் திரு வினோத் ராகவேந்திரன் இணைந்திருக்கிறார். ஸ்ரீ டிவிக்கு அவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார், அந்த கோவில் பத்தி சொல்லுங்க. தேவநாத பெருமாள் கோவில் இன்னைக்கு வந்து ஜூலை 4, இன்னைக்கு விவேகானந்தரனுடைய நினைவு நாளான இன்று இந்த ஒரு தர்ம போராட்டம் குறித்த ஒரு நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்காக மிக்க நன்றி. ஆன்மீக ஒருமைப்பாடு மேலோங்க வேண்டும், தர்மம் தழைத்தோங்க வேண்டும் என்று கூறிய விவேகானந்தரின் நினைவு நாளான இன்று நாம் இதை பற்றி பேசுகிறோம். உங்களுடைய லோகோலியே இருக்கு, உண்மை நின்றிட வேண்டும். அந்த உண்மை நிற்கிறதுக்கு நிறைய நாட்கள் தேவைப்படுது. ஆனால் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் அந்த உண்மை நின்றுடும். அதனுடைய எடுத்துக்காட்டு தான் இந்த கேஸ். 1979 இந்த இஷ்யூ ஆனது போயிட்டுருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி 108 திவ்ய தேசங்களில் 41வது திவ்ய தேசமான கடலூர் திருவேந்திபுரம் தேவநாத சுவாமி வந்து அங்கே சுவாமிக்கு பூஜை பண்ணும்போதே அந்த பட்டர்கள் சொல்லுவாங்க, திருப்பதி பெருமாளுக்கு அண்ணா
திருப்பதியினுடைய வேண்டுதல்களை நீங்கள் இங்கே செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் பட்டர் வந்து பெருமாளுக்கு ஆரத்தியே எடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு புகழ்வாய்ந்த ஸ்தலமான திருவந்திபுரம். அதில் இன்னொரு ஸ்பெஷல் வந்து ஆதிசேஷன் தனது வாளால் கிணறு நோண்டிய இடம் அந்த திருவந்திபுரம் தேவநாத சுவாமி பெருமாள் திருக்கோவில். ஔஷதகிரி என்று சொல்லக்கூடிய மலையின் மேலே ஹயகிரீவ பெருமாள் அங்கே அமர்ந்த கோலத்தில் எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறார். அந்த இடத்திலிருந்து தான் விஜயதசமி அன்னைக்கு நிறைய பசங்களுக்கு வந்து அக்ஷரம் ஆனா என்ற அக்ஷரத்தை சொல்லி கல்வியை முதல்ல தொடங்குறாங்க. இன்னைய வரைக்கும் அக்ஷர அபியாசம் அங்கிருந்து தொடங்குறாங்க நிறைய குழந்தைகள் அங்கே கொண்டு வந்து. அப்படிப்பட்ட ஒரு புகழ்வாய்ந்த திருவந்திபுரம் தேவநாத பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான 3.40 ஏக்கர் 3 ஏக்கர் 40 சென்ட் நிலமானது வந்து கடலூர் கூத்தப்பாக்கம் என்று சொல்லக்கூடிய ஆன் ரோடில் ஹார்ட் ஆஃப் த டவுனில் தனியார் பள்ளின்னு இந்த மீடியாஸ் எல்லாம் சொன்னாங்க. செயின்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதாவது புனித வளனார் மேல்நிலைப் பள்ளி என்று சொல்லக்கூடிய இந்த மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் கேத்தலிக் ஆஃப் நன்ஸ் அவங்க நடத்தக்கூடிய, ரோமன் கேத்தலிக் ஆஃப் நன்ஸ் அவங்க நடத்துகிற சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இம்மாக்குலேட் ஹார்ட் ஆஃப் மேரி அப்படிங்கிற ஒரு காங்கிரிகேஷனுடைய ஒரு யூனிட்லேருந்து நடத்தக்கூடிய ஒரு பள்ளி அது. மொத்தம் அது வந்து ஒரு 5.25 ஏக்கரில் 3.4 ஏக்கர்ஸ் வந்து இந்த நம்ம திருவந்திபுரம் தேவநாத சுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான இடம். அதை வந்து 1979 ஸ்கூல் ஆஃப் செகண்டரி போர்டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து இவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி இந்த இடத்த ரன் பண்ணுற மாதிரியான ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா அவங்க வாங்கின மாதிரி தான் ஆக்சுவலாக பர்ச்சேஸ் பண்ணி தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. பட் தேர் ஆஃப்டர் கோவில் அத்தாரிட்டிஸ் வந்து சர்வே பண்ணும்போது இந்த இடம் கோவிலுக்கு சொந்தமானது 1979. அதனால் இதில் வந்து ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அன்னியிலிருந்து இந்த போராட்டங்கள் தொடங்க ஆரம்பிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 46 வருஷம் போராட்டம். இந்த 46 வருஷ போராட்டங்களில் பார்த்தீங்கன்னா இடையில நிறைய ஆர்டர்ஸ். 1986 ஒரு ஆர்டர், 93 ஒரு ஆர்டர், இவங்களுக்குள்ளார இன்டர்னலாக டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளார. ஏன்னா அந்த ஸ்கூலை எவிக்ட் பண்ணணும், அந்த இடத்த வந்து சுவாமி திருக்கோவிலுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு சொல்லி நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு. பட் அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே வரும், அந்த ஆர்டரை கிடப்பில் போட்டுருவாங்க. ஆர்டர் வரும், அந்த இடத்த அப்புறம் மறுபடியும் அந்த டாக்குமெண்ட்ஸை கிடப்பில் போட்டுருவாங்க. இப்படியே தள்ளி போகணும். ஸோ ஆர்டர் வரும்போது இன்னைக்கு நம்ம வந்து இவ்வளோ உத்வேகத்தோட இந்த விஷயத்தை நம்ம எடுத்து ஹேண்டில் பண்ணணும் போது, அன்னைக்கெல்லாம் இன்னும் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக நிறைய பேர் வந்து இறங்கி மேபி இந்த மீடியா நெட்வொர்க்லாம் இல்லாததுனால வந்து அதனுடைய ஒரு பலருடைய பெயர் வெளியில வராத போயிருக்கலாம். பட் நிறைய பேர் வந்து இதுக்காக வந்து போராடி களத்தில் இறங்கி போராடிலாம் நிறைய பேர் பண்ணி அவங்க பேர்லாம் இவங்க உடனே என்ன செய்யக்கூடிய இவங்களுடைய ஈஸியான ஒரு வெப்பன் வந்து அவங்க பேரில் ஏதாச்சும் ஒரு கேஸை போடுறது, அவங்கள தூக்கி ஹராஸ் பண்ணுறது, அவங்கள மிரட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி 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 அந்த மேட்டரையே அப்படியே சப்ரஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படி சப்ரஸ் பண்ணி வைக்கும்போது 1996 அந்த ரேஞ்சில் வந்து ஸ்கூலை எவிக்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் ஒன்று வாங்கிட்டு இருக்காங்க. அதை உடனே அந்த எவிக்ட் பண்ணணும்னு உடனே அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கும்போது மறுபடியும் திருப்பி ஏதோ ஒரு சக்தி இதனுடைய பின்னாடி இருந்து, ஏன்னா இன்னைக்கு வந்து இந்துக்களினுடைய ஆலயங்களை வந்து அழிக்கிறதுக்காகவும் அந்த இடங்களை வந்து அபகரிக்கிறதுக்காகவும் தான் சக்திகள் வந்து மேலோங்கி இருக்கு. காப்பாற்றுறதுக்கான சக்தி வந்து 1-2 தான் அங்கேயும் இங்கேயுமே நடமாடிட்டு இருக்க ஒழிஞ்சு அதை அழிக்கிறதுக்கான சக்தி தான் இன்றைக்கி மேலோங்கி அப்படியே மேலேருந்து ரேடார் மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கு எல்லாரையும். ஸோ அந்த கான்செப்டில் வந்து இதை அப்படியே அழுத்தி வச்சுருந்தாங்க. 2009 ரேஞ்சில் வந்து அதை எவிக்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்கூலே வந்து ஒரு கேஸ் ஒன்று ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க. இதை மாதிரி நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கான கைட்லைன் வேல்யூ கொடுத்துட்டோம். கைட்லைன் வேல்யூ கொடுத்தாலும் இந்த லேண்டு வந்து ஒரு இஷ்யூவில் இருக்கிறதுனால நாங்கள் வெறும் காம்பவுண்டை மட்டும் போட்டு உள்ளார ட்ரீ பிளான்டேஷன் மட்டும் பண்ணி நாங்கள் எதுவும் உபயோகப்படுத்த முடியல. ஸோ they agreed that this is the disputed land. disputed land அவங்க வந்து அவங்களுடைய பிரேயர்லேயே அவங்க மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அங்கே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே இல்லை, பண்ணலைன்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. பட் வாட் அபவுட் ஹூ நோஸ் தெரியாது. ஏன்னா அது ஃபுல்லாகவே கன்ஃபைன்டாக காம்பவுண்ட் வால் பண்ணியாச்சு. அது ஒரு கோஎட் ஸ்கூலு, எல்லாரும் உள்ளார போயிட முடியாது. பிக் காம்பவுண்டட் வித் குட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்டு ஸ்கூல் அது. அப்போது அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வேறு மாற்று இடத்துக்கு நாங்கள் போகிறோம். யார் ஸ்கூலுடைய ப்ரேயரே சொல்கிறாங்க. வாலண்டியர்லி தே ஆர் அக்ரியிங் தட் நாங்கள் வந்து வேறு இடத்துக்கு மூவ். ஆமாம், எனக்கு வந்து புவனகிரி பக்கத்தில் லேண்டு கொடுங்க. அவங்க அந்த ப்ரேயரில் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த 27377 அவங்களுடைய பெட்டிஷனில், ஹைகோர்ட் 2009 பெட்டிஷனில் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க,
ஹார்ட் ஆஃப் டவுன்ல இருக்கிற ஹை வேல்யூ ப்ராப்பர்ட்டி இது. இப்போ 2009 கொடுக்குறாங்க, 16 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட் ஆஃப் டவுன்ல ஹை வேல்யூ ப்ராப்பர்ட்டின்னு அவங்கள அப்பயே மென்ஷன் பண்றாங்க. அப்போ 2009 நம்மளுடைய ரியல் எஸ்டேட்னுடைய பூம் எப்படி இருந்திருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. இந்த சூழ்நிலையில என்ன பண்றாங்கன்னா 2019 ஆர்டர் வருது. அந்த 2009 போட்ட கேஸுக்கு 19 ஆர்டர் வருது. ஆஃப்டர் 10 இயர்ஸ் ஆர்டர் வருது. ஹைகோர்ட் வந்து தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு ஆர்டர் என்ன கொடுக்குறாங்கன்னா, விதின் அ பீரியட் ஆஃப் 3 months இமீடியட்டாக நீங்கள் ஒரு இடத்த புவனகிரி பக்கத்தில் ஒரு 4.5 ஏக்கரில் ஐடென்டிஃபை பண்ணி அட்பார் வித் ஸ்கூல் கன்சிடரேஷன் நீங்கள் 2 பேரும் பேசி மியூச்சுவலி ஒரு லேண்ட் அலாட் பண்ணி இந்த லேண்டை வந்து திருக்கோயில் வசம் நீங்கள் மறுபடியும் ஒப்படைக்கணும். இது சம்பந்தமாக 2 வாரத்தில் ஸ்கூல் வந்து ரெவென்யூ அத்தாரிட்டிக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். இந்த ஆர்டரை பேஸ் பண்ணி எங்களுக்கு லேண்ட் அலாட்மெண்ட் இன்ஸ்ட்ரக்டட் 2019 கொடுத்த ஆர்டரை பேஸ் பண்ணி 2 வாரத்துக்குள்ளார ஸ்கூல் வந்து பெட்டிஷனர் அந்த கேஸில் ஸ்கூலே ரெவென்யூ அத்தாரிட்டிக்கு நீங்கள் ஒரு நோட்டீஸ் கொடுங்க, எங்களுக்கு லேண்ட் அலாட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா அனதர் 10 வீக்ஸுக்குள்ளார லேண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடித்து நீங்கள் கோவில் லேண்டை வந்து கோவிலுக்கு கொடுத்துடணும்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு, ஏன்னா அதில் யார் யாரெல்லாம் ரெஸ்பாண்டன்ட் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ செக்ரட்டரி, ஸ்கூல் எஜுகேஷன் போர்டு செக்ரட்டரி, ஹெச்ஆர்என்சி, இது இல்லாத வந்து அந்த ஹெச்ஆர்என்சி ஓரியன்ட் அந்த டெம்பிள் அத்தாரிட்டிஸ் லைக் ஏசி, இஓ இவங்கலாம் 2019 வந்த ஆர்டர் அதோடு நின்று போச்சு. இது சம்மந்தமாக இந்த பிட்வீன் இந்த 2009 to 19 இந்த 10 வருஷத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள். அந்த கோவிலில் பணிபுரிகிற பட்டர்கள் முதற்கொண்டு அந்த இடத்துக்காக வேண்டி அந்த அந்த காம்பவுண்ட் வால் ஒட்டி உட்காந்து போராட்டம் பண்ணி, பட் கூப்பிட்டு அவங்களெல்லாம் ஒரு கோவிலில் பணிபுரிய அர்ச்சகரவங்களாம் கூப்பிட்டு மிரட்டினா ரொம்ப ஈஸியாக அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக பயந்து அவங்களாம் மறுபடியும் போகும்போது 2021 நம்ம ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறோம். அதாவது 2021 19 ஆர்டர் வாங்கியாச்சு. 2 வருஷமா நெக்லிஜென்ட்டா உட்காந்துருக்கீங்க. 3 வருஷத்துல வந்து இதை கம்ப்ளை பண்ண வேண்டிய ஆர்டர் இது. பட் 3 வருஷம் ஆகியும் 3 மாசத்துல பண்ண வேண்டிய ஆர்டரை வந்து 2 வருஷம் ஆகி நீங்க எதுவுமே பண்ணலன்னு சொல்லி 3 months ஆர்டர். அது 2 வாரம் நோட்டீஸ், 10 வாரத்துல டிரான்ஸ்ஃபர் ஃபார்மாலிட்டிஸ், 12 வாரங்களில் முடிக்க வேண்டிய விஷயத்த நீங்க 2 வருஷமாக முடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கலெக்டருக்கு நம்ம லெட்டர் கொடுக்குறோம். 21 தான் நீங்க உள்ள வரீங்க. 21 நம்ம உள்ள வரோம். ஏன்னா இவங்களா பண்ணணும், இவங்க ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்து செய்யணும். பட் எதுவுமே செய்யலை. ஏன்னா அவங்க தரப்புலையும் எல்லாரும் மூவ் பண்ணுறாங்க. எக்ஸ்க்ளூசிவாக நம்ம விங்கு வந்து ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவுன்ற விங்கை வந்து ஃபார்ம் பண்ணது 2021. ஏன்னா நேச்சுரலி நம்மளுடைய பார்ட்டியோட அலைன் ஆகக்கூடிய விங்கு. ஏன்னா இந்தியாவில் பிஜேபியில் மற்ற ஸ்டேட்டில் கூட இந்த விங்கு கிடையாது. ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவுன்றது வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இந்த திராவிட சக்திகளை எதிர்க்கணுன்றதுக்காக வேண்டிய, இந்த போலி மாயை திராவிடங்களை ஒழிக்கணுன்றதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு பிரிவு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறோம், 2021-22 நம்ம லெட்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். டைரக்ட் ரெப்ரசன்டேஷன், சும்மா லெட்டர் எழுதி போஸ்டல் அனுப்புறது அதெல்லாம் கிடையாது. நேரடியாக போய் ஒரு டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி கலெக்டரை போய் பார்க்குறோம், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை போய் பார்க்குறோம். ஏன்னா ஒன் ஆஃப் த ரெஸ்பாண்டன்ட் அதில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், 5வது ரெஸ்பாண்டன்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அதில் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஸோ நான் போய் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை நானே போய் பார்க்குறேன் வித் மை டீம். எங்களுடைய அமைப்போடு சேர்ந்து நாங்கள் போய் நிர்வாகிகளோட போய் பார்க்குறோம். சார் இது மாதிரி இது கோர்ட் ஆர்டர் இருக்குது, இது வந்து எங்களுடைய பர்சனல் மனு கிடையாது, கோர்ட் ஆர்டரை நீங்கள் ஒபே பண்ணணும். எஸ் பார்க்குறோம், 21 பார்க்குறோம், 22 பார்க்குறோம், 23 பார்க்குறோம். 2 கலெக்டர் மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஃபார்மெல்லாம் நோட்டீஸ் கொடுக்குறோம். எல்லாருக்கும், கமிஷனர்லேருந்து எல்லாருக்கும் ஒரு நோட்டீஸ் கொடுக்குறோம். நோட்டீஸுக்கு பதில் எப்படி வரும் உங்களுக்கு தெரியும். ஜென்ரலாக நோட்டீஸ் கொடுத்தோன்னா மேற்கண்ட மனுவிற்கான உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் கமிஷனர் ஜேசிக்கு அனுப்புறார். ஜேசி அறிவுறுத்தப்படுகிறீர்கள்னு ஏசிக்கு அனுப்புறார். ஏசி அறிவுறுத்தப்படுகிறீர்கள்னு ஈஓக்கு அனுப்புறார். ஈஓ யாருக்கு அனுப்புவாருன்னு தெரியாது. யாரோ வாட்ச்மேன் வச்சுமேன் சொல்லுவார் நினைக்கிறப்ப அந்த காம்பவுண்ட் வால் கிட்ட போய் நில்லுப்பான்ட்டு. இந்த சூழ்நிலையில் எந்த பதிலும் வரலையா, நோட்டீஸுக்கு ரெஸ்பான்ஸ் வரலையா, ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கேஸ் பில் ஒன்று போடுறோம். பில் போடுறது வந்து 2024 போன வருஷம் ஏப்ரலில் நம்ம பில் தான் போட்டமே ஒழிஞ்சு அந்த பில்லே வந்து கண்டெம்ப்ட் ஆஃப் 2019 ஆர்டர் தான். 2009 or 19 ஆர்டர் 19 தானே. 9ல போட்ட கேஸுக்கு 19ல ஆர்டர் வருது. 19 ஆர்டர் இவங்க ஒபே பண்ணலன்ற கண்டெம்ப்ட் தான் நம்மளுடைய பில்லே. ஸோ அப்போ இருந்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி முதல் அமர்வின் கீழ் வந்த இந்த மனுவானது போன ஏப்ரல் 18, 2024 அன்னைக்கு வந்தது. அன்னைக்கே இன்ஸ்ட்ரக்டட் டு த கவர்மெண்ட் தட் நீங்கள் அந்த ஆர்டரை பார்த்தீங்கன்னா தெரியும்,
த கவர்மெண்ட் இஸ் சிட்டிங் ஓவர் த ஆர்டர் ஃபார் த பாஸ்ட் 5 years அப்படின்னு சொல்லி அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஜட்ஜு கொடுக்குறாங்க. சி எப்படி நான் அந்த லைன் உங்களுக்கு படிக்கிறேன். இன் த ஹை கோர்ட் ஆஃப் ஜுடிகேச்சர் அட் மெட்ராஸ் 18/4/2024 கோரம் வந்து ஹானரபிள் சஞ்சய் கங்கா பூர்வாலாஜி அண்டு ஹானரபிள் ஜஸ்டிஸ் சத்யநாராயண பிரசாத் இவங்களுடைய பெஞ்சில் வரக்கூடிய 10580 நம்மளுடைய பெட்டிஷனு. இதில் என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, த ஜட்ஜ்மெண்ட் இஸ் டெலிவர்ட் ஆல்மோஸ்ட் 5 years ago பை த சிங்கிள் லேர்ன்டு ஜட்ஜ் ஆஃப் திஸ் கோர்ட் அண்ட் த கவர்மெண்ட் இஸ் ஸ்டில் சிட்டிங் ஓவர் த ப்ரப்போசல். இது எவ்வளோ பெரிய அசிங்கம். 5 வருஷமாக நீ ஒரு ப்ரப்போசலில் நீ உட்காந்துருக்க. அதனால் அப்போ கேட்குறாங்க, சரி நீங்கள் எத்தனை நாளில் வந்து இந்த ப்ரொசீஜரை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? அகெயின் தே ஆர் ரெக்வஸ்டிங் 3 months. எப்பா 2019 3 மாதம் கேட்குறீங்க, இன்றைக்கி 2024 இப்பயும் 3 மாதம் கேட்குறீங்க. சரி ஓகே 3 months கிராண்டட். 3 மாதத்தில் லேண்ட் ஐடென்டிஃபை பண்ணு, 3 மாதத்தில் லேண்டை ஹேண்ட் ஓவர் பண்ணு. 6 months he was granting the time to the government. ஸோ 18 நாலுலேருந்து 17/10 இந்த ஃபார்மாலிட்டி முடிக்கணும். 6 மாத காலத்தில் இந்த நோட்டீஸ் இந்த ஆர்டரை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லி இது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இட் கோஸ் டு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆர் ஹெச்ஆர்என்சி? ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். ஏன்னா இதில் R1 வந்து ரெஸ்பாண்டன்ட் 1 வந்து ரெவென்யூ செக்ரட்டரி தான். R2 பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் போர்டு, R3 பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி ஃபார் ஹெச்ஆர்என்சி, R4 பார்த்தீங்கன்னா கமிஷனர் ஹெச்ஆர்என்சி, R5 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஏன்னா இதில் மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி லேண்ட் ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்க வேண்டியது ரெவென்யூ. ஸோ இதுக்கு மேலே R6, R7, R8 எல்லாம் வந்து ஹெச்ஆர்என்சியுடைய JCEO இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. இந்த கண்டிஷனில் என்ன பண்ணுறோம், இதில் ஆக்சுவலாக நாங்கள் ஒரு ரெஸ்பாண்டண்ட்டாக ஸ்கூலையும் சேர்த்துருக்கோம். ஏன்னா ஸ்கூல் தான் இந்த ஆர்டரை வாங்கியிருக்கிறீங்க, ஸ்கூல் 2 வாரத்தில் நோட்டீஸ் கொடுக்கணும், நீங்கள் இதுக்கான ப்ரொசீஜரை இனிஷியேட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸ்கூல் ஹேஸ் ஆல்சோ நாட் இனிஷியேட்டட் த ப்ரொசீஜர் அண்ட் ஆஸ் பர் த ஆர்டர் டைரக்டட் பை ஹானரபிள் ஹை கோர்ட் இன் 2019. இந்த கட்டத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஆர்டரை வாங்கி வச்சுட்டு இந்த 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நான் 6 தடவை மனு கொடுத்துருக்கேன். அதாவது ஆஃப்டர் 24 ஆர்டருக்கு பிற்பாடு 6 மாத காலத்துக்குள்ளார இதை நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த 6 மாத காலத்துக்குள்ளார அடுத்த கலெக்டர் போய் அடுத்து இப்போ இருக்கிற கலெக்டர் வந்துட்டார், சிபி ஆதித்ய செந்தில்குமார் சார் வந்துட்டார், அப்போதைய கலெக்டர் அருண் தம்பராய் சார் இருந்தார். அப்போ நம்ம கொடுக்குறோம், அவர் உடனே வாங்கி பரபரப்பாக ஆக்சுவலாக அவங்கள வந்து அப்படியே காரிடார்லேயே வாங்குவாங்க மனு, காரிடார்லேயே வாங்கி ரைட் ஓகே நாங்கள் இமீடியட்டாக எக்ஸிக்யூட் பண்ணிடுறோம். சார் இது ஒரு கோர்ட் ஆர்டர் சார், இது ஹைகோர்ட் ஃபர்ஸ்ட் பெஞ்சினுடைய ஆர்டர், சிஜேனுடைய ஆர்டர். இது சிஜே ஆர்டர் நீங்கள் வாங்கினா ரைட் ஓகே பார்த்துடுறோம். 6 மாதத்தில் 6 லெட்டர் கொடுத்துருப்பேன். நான் நோட்டீஸ் கொடுக்கல, மனு தான் கொடுக்குறேன். ஐயா இதை பண்ணுங்க. நான் என்ன என் இடத்த கேட்டேன்னா இல்லை வேறு ஏதாச்சும் கமர்ஷியல் ஏதாச்சும் ஆக்டிவிட்டிக்காக ஏதாச்சும் கேட்குறோமா, ஒரு கோவிலினுடைய இடம். ஸோ அந்த 6 மாதத்தில் கொடுத்தக்கூடிய 6 மனுக்களுக்கு எந்த விதமான பதிலும் கிடையாது. திருப்பி மறுபடியும் நீங்கள் இதுக்காக நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தப்படி எல்லாரும் அறிவுறுத்திக்கிட்டே இருப்பாங்க, சுற்றி அறிவுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஃபைனலாக எதுவுமே நடக்கலையா, புதுசாக கலெக்டர் வந்து ஜாயின் பண்ண பிற்பாடு கலெக்டரை நான் போய் பார்க்குறேன். சார் இந்த மாதிரி நான் நான் தான் இந்த பெட்டிஷன் போட்டிருக்கேன். அப்படியாங்க எனக்கு தெரியாதுங்க. சார் தெரியாதுன்றீங்க, இது ஹைகோர்ட் ஆர்டர் சார், ரெட் ஃபைல்னு சொல்லுவாங்க அட்மினிஸ்ட்ரேஷனில், ப்ரையாரிட்டி பேசிஸில் ரெட் ஃபைல்ன்றதை பொறுத்தவரையும் டைம் பவுண்டட் அந்த கோர்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் ரெட் ஃபைல்னு மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போ ரெட் ஃபைலில் வரும்போது நான் அவரை மீட் பண்ணதே வந்து ஆஃப்டர் த ஆர்டர் எக்ஸிக்யூஷன் பீரியடுக்கு அப்புறம் மீட் பண்ணுறேன். ஐ மீன் 17/10 அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் நவம்பர் நான் மீட் பண்ணுறேன். சார் ஆல்ரெடி டைம் லேப்ஸ் ஆகிடுச்சு சார், நம்ம வந்து லேப்ஸான டைமில் உட்காந்துருக்கோம், நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் சார், நீங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க, நான் போய் இதை மறுபடியும் திருப்பி இதை ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் நான் பண்ணி இது போயிட்டு கண்டெம்ட் எல்லாம் போக விரும்பல, நீங்கள் கொஞ்சம் பண்ணி கொடுங்க. ரெக்வஸ்ட்டாக தான் நீங்கள்? ஆமாம் நான் என்னென்னு பார்க்குறேங்க, நான் கண்டிப்பாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்கிறார். வந்துடுறோம். மறுபடியும் 3 மாதம் ரிமைண்ட் பண்ணுறேன். எத்தனை தடவை நான் ஃபோனில் சொல்லியிருப்பேன், எத்தனை தடவை வாட்ஸ்அப் பண்ணியிருப்பேன், எத்தனை தடவை நேரில் பார்க்கும்போது சொல்லி சார் இன்னும் அது பெண்டிங். நோ, இது பின்னாடி என்ன சக்தி இருக்குன்னு நமக்கு தெரியல. இதை ஏன் இவ்வளோ பர்பஸ்ஃபுல்லாக 2 தடவை ஒரு கோர்ட்லேருந்து ஆர்டர் வாங்கின ஒரு இஷ்யூவை நீங்கள் பாருங்கள். 3.40 ஏக்கர்னா 3 ஏக்கர் 40 சென்ட்னா ஆல்மோஸ்ட் 1.5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட். இன்றைக்கி அந்த லேண்ட் வந்து கைட்லைன் வேல்யூ விட்டுருங்க, க்ரோர்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ். அப்போ அந்த இடத்த நீங்கள் பாழாக போட்டு வைக்கிறதுக்கான பின்புலம் என்ன, யார் இதை வந்து தடுக்கிறா? நாங்கள் இந்து கோயில்களுக்கான நிலங்களை மீட்கிறோம். அண்ணன் சேகர்பாபு அவர்கள் வந்து அறிக்கை விடுறாங்க. எல்லாரும் திராவிட கட்சிகள் எல்லாம் வந்து திமுகவை சேர்ந்த திராவிட அபிமானிகள்லாம் சொல்கிறாங்க நாங்கள் வந்து இந்துக்களின் காவலர்கள். இந்த முருக பக்தர் மாநாடு நடந்த மாதிரி தான், நாங்கள் நடத்தினா முருக பக்தர் மாநாடு, நீங்கள் நடத்தினா மதக்கலவரம், மத போராட்டம். அது எப்படிங்க உங்களுக்கு வந்தால் ரத்தனம் எங்களுக்கு வந்தால்
தக்காளி சட்னின்றக்கான இதெல்லாம் நம்ம இதுக்கு எவ்வளோ பெரிய சட்ட போராட்டம் நடத்தி நம்ம அந்த ஒரு முருக மாநாடை நடத்தி அந்த முருக மாநாடில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காக்கி இருக்காது. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு மேலே வந்த இடத்துல ஒரு பந்தோபஸ்துக்கு ஒரு போலீஸ் கிடையாது. தர்மத்துக்காக குழுமுன ஒரு பக்தர்கள். அதில் அடுத்த நாள் டாஸ்மாக் வியாபாரம் குறைவு. ஓம் பிரச்சனை எங்கே போகிறது, எங்கே சுற்றி வந்தாலும் நீ சாப்பிட்ற இடத்துக்கே போகிறோம். நான் அந்த மாதிரி நீ எங்கே போனாலும் டாஸ்மாகே வர. ஸோ கமிங் பேக் டு திஸ், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதில் நான் மறுபடியும் திருப்பி இவங்களை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இது எந்த சக்தியினால இவங்க நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு தெரியல. இதுக்கு மறுபடியும் திருப்பி ஜனவரி வரையும் நான் போராடுறேன். 3 மாத காலம் சொல்கிறேன். ஆமாம், இல்லை ஆஃப்டர் த லேப்சிங் பீரியட் 6 மாதம், அதாவது வந்து எக்ஸிக்யூஷன் பீரியட் 6 மாதத்துக்கு அப்புறம் 3 மாதம் போராடுறோம். ரெஸ்பான்ஸ் இல்லை. நம்ம உடனே கண்டெம்ட் ஃபைல் பண்ணுறோம் 2025. ஆமாம், இப்போ ஃபைல் பண்ணியிருக்கிற கண்டெம்ட் பெட்டிஷன் பார்த்தீங்கன்னா கண்டெம்ட் ஓவர் கண்டெம்ட் தான். ஏற்கனவே நீங்கள் பண்ணதே கண்டெம்ட், இப்போ நம்ம பண்ணிக்கிறது கண்டெம்ட் ஓவர் கண்டெம்ட் தான். அதனால தான் இப்போ நமக்கு வந்து ரொம்ப ஒரு நல்வாய்ப்பாக இன்னைக்கு இருக்கிற நீதியரசர்கள்லாம் நமக்கு வந்து ஒரு நியாயமான தீர்ப்பு, அதுவும் ரொம்ப விரைவாக அதிரடியாக எல்லாத்தையுமே ஹியரிங் லிஸ்ட் பண்ணி, இன்ஃபேக்ட் இதை மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கு, சார் இது கொஞ்சம் அர்ஜென்ட் கேஸு பண்ணி கொடுங்கன்னா லிஸ்ட் பண்ணுறாங்க. லிஸ்ட் பண்ணி இதை ஹியரிங் ஒரே கேள்வி தான் அவர் கேட்டிருக்கிறார், ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்களா பண்ணலையா, இல்லை நாங்கள் ஜிஓ ஹேண்ட் ஓவர் பண்ணீங்களா பண்ணலையா, பண்ணலை ஜட்ஜாக தான் கேட்டிருக்கேன். எஸ் பண்ணலை சார். ஏன்னா இதில் நமக்கு ஒரு கஷ்டம் என்னன்னா, இந்த ஆர்டர் ரிலீஸ் பண்ண கங்கார பூர்வாலா சாரோட கூட இருந்த சத்யநாராயண பிரசாத் சார் வந்து இறந்துட்டாங்க. ஜட்ஜு வந்து இப்போ இந்த ஏப்ரலில் இறந்து போயிட்டாங்க. நம்மளுடைய மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதியரசர் அவங்களுடைய பெஞ்சில் வந்ததுனால இதை வந்து, ஏன்னா அவங்க அடுத்து திருப்பி அவங்களுடைய பெஞ்சிலேயே மறுபடியும் இது வரணுன்றதுக்காக வெயிட்டிங்கில் இருந்ததா என்னன்னு தெரியல. வெரி ஃபார்ச்சுனேட்லி, ஏன்னா இது கடவுளுடைய சொத்து, கடவுளுக்கு தெரியும் இது யாரை வச்சு என்கொயரி பண்ணணும்னு சொல்லி சீஃப் ஜஸ்டிஸ்கிட்டே இது வந்தது. ஃபஸ்ட் பெஞ்ச்லேயே வருது, கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிங்களா பண்ணலையா, உங்கள் ஜிஓலாம் என் கேட்கல, ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சா பண்ணலையா, பண்ணலை, எல்லா ஆஃபீஸர்ஸையும் வர சொல்லு, எல்லா ரெஸ்பாண்டட்டையும் வர சொல்லு, எல்லா ரெஸ்பாண்டட்டையும் வர சொல்லுன்னு சொல்லியாச்சா. சொன்ன பிற்பாடு அடுத்த 2 நாளில் வேலைகள் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஆஸ் எ பெட்டிஷனர் இது வரைக்கும் என்னை கூட்ட சர்வே பண்ணியாச்சு, இதுதான் பவுண்டரி, இவ்வளோ வரல, எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்க கிடையாது, கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க தான் இதை ஆர்டர் வாங்கி வச்சு காலி பண்ணவே மனசு இல்லாதவங்க இதை சர்வே பண்ணி இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, இம்மிடியேட்டாக 2-3 நாளில் இந்த நேர்த்திக்கு ஒரு போர்டு வச்சுட்டாங்க. ஸ்கூல் மேலே வச்சுருக்காங்க. இந்த ஸ்கூல் மேலே வந்து ஸ்கூலினுடைய காம்பவுண்ட் வால் மேலே ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த இடம் வந்து கோவிலுக்கு சொந்தமான இடம், உயர் நீதிமன்ற ஆணையின்படி இது வந்து இது பண்ண நமக்கு சர்வே நம்பர்லாம் போட்டு இது கோவில் சர்வே நம்பர் 3.40 ஏக்கர்ஸ் உள்ள இடம் சுவாதீனம் பெறப்பட்டதுன்னு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு எனக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதை பொறுத்த வரைக்கும் மீட்கப்பட்டதுன்னு கொடுக்கணும், இல்லை கையகப்படுத்தப்பட்டதுன்னு கொடுக்கணும், மீட்டெடுக்கப்பட்டதுன்னு கொடுக்கணும். சுவாதீனம் பெறப்பட்டதுன்னா இதனுடைய அர்த்தம் நமக்கு புரியல. லெட் இட் பி. இதை நான் வந்து லீகலி செக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இந்த பாஜகவின் ஆன்மீக பிரிவு ஆலய மேம்பாட்டு பிரிவில் இருக்கிறதுனால இப்போ இந்த மீட்கப்பட்டதில் இப்போ உங்களுடைய முயற்சி இதில் 2021க்கு பிறகு கூடுதலாக இருக்கிறது. அதற்கு முன்புமே பலர் உழைத்திருக்கிறார்கள், அவர்கள் பெயர்கள் வெளிவர வேண்டியது நமக்கு தெரியல, அதனால அதை சொல்லலை. இப்போ மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பல கோடி சொத்துக்களை மீட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இந்த கோவில் சொத்து மீட்பையும் அவருடைய லிஸ்ட்ல சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டெம்ட் போட்ட பிற்பாடு அவர் எப்படி வந்து மீட்க முடியும்? 5 IAS ஆஃபீஸர் வந்து நாளைக்கு 10ஆம் தேதி வந்து நிற்க போறாங்க சார், கையை கட்டிக்கிட்டு. எப்படி கையை கட்டி நாங்கள் தான் மீட்டோன்னு கை தூக்கி ஜேன்னு சொல்லுவாங்களா? எப்படி சொல்லுவாங்க? தலை குனிஞ்சு தான் போனவங்க. இல்ல, அப்படி பார்க்கும்போது இந்த அரசின் மீது நிறைய கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இருக்கு. சரி, அது தொடர்ந்து அதிகாரிகளின் அவங்க அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க அதை ஒவ்வொன்னா. சரி, இப்போ இந்த கணக்கின்படி அமைச்சர் இதில் சொந்தம் கொண்டாடுவாரான்னு நான் கேட்கிறேன். எப்படி கொண்டாட முடியும்னு தான் நான் கேட்கிறேன். ஏன்னு கேட்டா, நாங்கள் மீட்டெடுத்தோம்னு சொன்னா கண்டெம்ட் எப்படி வரும்? முதல்ல கண்டெம்ட் வந்திருக்காது. கண்டெம்ட்டை அட்மிட் பண்ணி 5 இது வரைக்கும் நீங்க சொல்லுங்க, சென்னை உயர் நீதிமன்றத்திலையா இருக்கட்டும், இல்லை மற்ற எந்த நீதிமன்றங்களையா இருக்கட்டும், இப்படி ஒரு கண்டெம்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணி இத்தனை ஆஃபீஸர்ஸை ஒரே நாளில் கால் ஆன் பண்ணது ஏதாச்சும் ஒரு கேஸில் சொல்லுங்க. எக்ஸ்க்ளூசிவ்லி டெம்பிள் ரிலேட்டட் கேஸ் சார். நான் மற்ற கண்டெம்ட்டை பற்றி ஜென்ரலைஸ்டு மேட்டரை பற்றியே நான் பேசலை. நீங்கள் சொன்ன நாங்கள் கோயில்களை மீட்டோம்னு சொல்லி அவர் உரிமை கொண்டாடுறார் இல்லையா, அவர் கொண்டாடின உரிமையில் விட்டு போனதா இது அப்படின்னா சார்? 10 லிஸ்ட்டில் எனது 1 விட்டு போச்சு சார்ன்ற மாதிரி. அது எப்படி சார்? இதுக்கு ஆர்டர் 2 தடவை வாங்கியிருக்கோம் சார். 2019 வாங்கியிருக்கோம் சார் ஆர்டரு. நீங்கள் கவர்மெண்ட் 21 வந்துட்டீங்கல்ல சார்,
நான் 21ல இருந்தாலும் சார் நான் ரெப்ரசென்ட் பண்றேன். அதன் பிறகு 4 வருஷம் 21க்கு வரையும் கூட ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்தது, எனக்கு தெரியாது. நான் 21ல வந்ததுலேருந்து நீங்க தான் போராடிட்டு இருக்கீங்கல்ல சார், நான் கொடுத்த ரெப்ரசன்டேஷன்லேருந்து நீங்கள் முடிச்சிருந்துருக்கலாம்ல சார். நான் போய் கலெக்டரை போய் பார்க்கும்போது என்ன சார் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் கலெக்டர் காரிடார்லேயே வாங்குறாரு சார் மனு. காரிடாரில் வாங்கிட்டு நான் பார்க்குறேன்னாரு சார். அதுக்கப்புறம் கோர்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு தெரியாதுன்றாரு சார். இதுதான் நீங்கள் மீட்டதா? இதுக்கு நீங்கள் ஓனர்ஷிப் சார். எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஓட்ட முடியாது சார். கண்டெம்ட் ஆகி 5 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் மீதி இருக்கிற 3 ரெஸ்பாண்டண்ட்டும் கோர்ட்டில் வந்து அப்பியர் ஆகணும்னு சொல்லி கொடுத்த பிற்பாடு நீங்கள் எப்படி அதை வந்து ஓனர்ஷிப் எடுப்பீங்க? ஆமாம், கண்டிப்பாக இவங்க அதுக்கு ஓனர்ஷிப் எடுத்துக்கணும். எப்படின்னு கேட்டோன்னா, நாங்கள் விட்டுட்டோம் எங்களுடைய அலட்சியத்தினுடைய ஓனர்ஷிப். சார் ஒரு பெரிய போர்டு, இந்த இடம் திருவந்திபுரம் தேவநாத சுவாமிக்கு சொந்தமானதுன்னு ஒரு பெரிய போர்டு வச்சுட்டு அந்த இடத்த நீ முதல்ல பண்ணணும்னா என்ன பண்ணணும், அந்த காம்பவுண்ட் வாலை நீங்கள் பிரேக் பண்ணி அந்த இடத்துல ஒரு கேட்டு வச்சு வெளியில் ஒரு போர்டு வைக்கணும். இப்போ வரையும் நீ அக்சஸ் பண்ணுறதே ஸ்கூல் கேட் வழியாக தான் நீ அக்சஸ் பண்ணிட்டு இருக்கிற. ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் ஜீப் போகுதுன்னா ஸ்கூல் வழியாக தான். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பாருங்க, அந்த ஸ்கூலுடைய சிசிடிவி ஃபுட்டேஜை மொத்த வண்டி அதுக்குள்ளாரே தான் வருது. எப்போ நீ சர்வே பண்ணிட்டியோ உனக்கு என்ன தயக்கம் அந்த காம்பவுண்ட் வாலை பிரேக் பண்ணி அந்த இடத்துல ஒரு கேட் வைக்கிறதுக்கு? ஏன் அந்த இடத்துல நீ ஒரு போர்டு வைக்கக்கூடாது? இவ்வளோ நாள் என்ன தயக்கம்? நான் ஒரு கண்டெம்ட் போட்டு அந்த கண்டெம்ட்டுக்கு எல்லாருமே இப்போ இன்ஃபேக்ட் வந்து நமக்கு தெய்வாதீனமாக கண்டெம்ட்டை அட்மிட் பண்ணி எல்லாரையும் வாங்கன்னு சொல்லி ஜட்ஜி சொல்லிட்டாங்க. இதை சீக்கிரம் இன்னும் ஒரு 3 மாதம் கழிச்சு பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இது டோட்டல் இவங்களுடைய ரிலக்டன்ஸ் சார். இவங்க எப்படி இதை ஓனர்ஷிப் எடுக்க முடியும்? இவங்க மாறுதட்டிக்கக்கூடிய விஷயம் கிடையாது, இவங்களுடைய மானம் போன விஷயம். இப்போ அடுத்ததாக இப்போ கடலூர் மாவட்டத்தில் இப்போ இந்த கோவில் மிக பெருமையான பழமையான கோவில், நிறைய சொத்து உள்ள கோவில். இதே போல உங்கள் அந்த அணி சார்பில் வேறு ஏதாவது கோவில்களில் மீட்கப்பட வேண்டியதுன்னு ஏதாவது இருக்கிறது? ஏற்கனவே நாங்கள் மீட்டிருக்கிறோம். நம்மளுடைய கடலூர் மாவட்டத்திலேயே சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவிலுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற குரு நமச்சிவாய மடம்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல 110 என்க்ரோச்மெண்ட். அந்த குரு நமச்சிவாய மடம் எதுக்கு ரொம்ப பெயர் போனதுன்னு கேட்டிங்கன்னா, மாணிக்க வாசகர் வந்து திருவாசகத்தை எழுதி முடித்த, அதாவது வந்து அந்த இடத்த சிவபெருமான் வந்து தன்னுடைய திருக்கரங்களால் திருவாசகத்தை, அதாவது அதில் எழுதியிருப்பாங்க, அழகிய மாணிக்க வாசகன் உரைக்க அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து அப்படின்னு போட்டு சிவபெருமான் தன்னுடைய கையெழுத்தை போட்டு அந்த திருவாசகத்தை முடித்த இடம் அந்த குரு நமச்சிவாய மடம். அந்த குரு நமச்சிவாய மடத்தை வந்து இட் ஹாஸ் பீன் என்க்ரோச்டு பை ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள். அதை எடுக்கிறதுக்கான ஒரு சட்ட போராட்டம். இது நிறைய பேர் வந்து ஒரு வாலண்டியர்ஸ், இந்த கோவில் சம்பந்தமான வாலண்டியர்ஸ் கேஸ் போட்டு அவங்க ஆர்டர் வாங்கி இவங்க எவிக்டே பண்ணலை சார். இதுக்கு நாங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஜேசி, இஓ, ஏசி அவங்களெல்லாம் நம்ம போய் ரொம்ப ரிப்பீட்டடாக இந்த ஓரியன்டான விஷயத்தை போய் நம்ம பார்க்கும்போது நம்மளை பார்த்தாலே அவங்க ஒரு எதிரி மாரி பார்க்குறாங்க. இதுதான் இன்னும் அடுத்த கேள்வி கேட்க வந்தேன். இப்போ இந்த 21லிருந்து உங்களுடைய சட்ட போராட்டம் இது நடந்துகிட்டு இருக்கு. இதில் உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக மிரட்டல்கள் அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கா? கண்டிப்பாக கால்ஸ் அந்த மாதிரி. அதாவது சார், த்ரெட்டன் கால்ஸ்ன்றதை விட ஏங்க கொஞ்சம் வேணாமே, கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வரும். சில விஷயங்களுக்கு கடுமையான அழுத்தங்களும் வரும். இப்போ வள்ளலார் சர்வதேச மைய வழக்கு, இறைவன் எனக்கு பணித்தான், நான் எடுத்து செஞ்சேன்னு சொல்லக்கூடாது, இறைவன் எனக்கு பணித்தான். அந்த இடத்த என்ன, அது வந்து ஒரு குருமாரனுடைய இடம். அந்த குருவினுடைய இடத்த நம்ம எடுத்து செய்யறதுக்கு நமக்கு ஒரு கொடுப்பனம் இருக்கணும். ஸோ அந்த இடத்துல நமக்கு அந்த ஒரு குரு கடாட்சம் இருந்ததுனால நம்ம அந்த வேலையை எடுத்து செய்கிறோம். அதை செய்யும் போதெல்லாம் நிறைய அழுத்தங்கள் உண்டு. நிறைய பேர் சொல்கிறாங்க என் ஃபோனே டேப்பிங்கில் இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்கள் ஃபோன் டேப்பிங்கில் இருக்குது சார், என்ன வேணால் எடுத்துகிட்டு போனால் என்ன, நம்பர் 2 பிஸ்னஸாக பண்ணுறேன் பண்ணிட்டு போங்க. கட்சியில் இருந்து உங்களுக்கு ஆதரவு எப்படி இருந்தது சார்? கட்சியினுடைய ஆதரவு இல்லாமல் இவ்வளோ விஷயங்கள் பண்ணவே முடியாது சார். தர்மார்த்தமான காரியம் சார், இது தார்மீகமான காரியம். நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி உண்மை நின்றுட வேண்டும்ன்றதான் நம்ம கட்சியினுடைய கோட்பாடு. நீ போய் தாராளமாக செய்ப்பா, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இந்த சென்ஸ் என்ன, நமக்கு ஒரு மாரல் சப்போர்ட் தானே சார் கட்சி சப்போர்ட் இல்லாத நம்மளால இது எப்படி அடுத்த லெவலுக்கு இதை கொண்டு போக முடியும்? கண்டிப்பா. இப்போ இந்த சட்ட போராட்டத்தில் கிடைத்த வெற்றி மூலமாக இன்னும் உங்களுக்கு ஒரு உத்வேகம் வந்திருக்கு இல்லையா? இன்னும் பல கோவில்களை மீட்பதற்கு. நிச்சயமா. கடலூர் மாவட்டத்தில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லாரும் திரும்பி பார்த்த ஒரு விஷயம். கட்சி பாகுபாடை தாண்டி இந்த இடம் திருவந்திபுரம் தேவநாத சுவாமிக்கா அப்படின்னு நிறைய பேர் தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருந்திருக்கிறாங்க சார். இது இவ்வளோ நாள் கோவிலுடனே எங்களுக்கு தெரியாது சார். ஏன்னா அது வந்து ஒரு சேரிட்டி இன்ஸ்டியூஷன் கிடையாது சார். அந்த ஸ்கூலு அவங்க வந்து டேர்ம் ஃபீஸ் வாங்குறாங்க ஸ்கூல் பசங்கக்கிட்ட. ரொம்ப கஷ்டவாளி பசங்க படிக்குது அந்த ஸ்கூலில். அவங்கக்கிட்டலாம் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபீஸ் வாங்குறாங்க. ஃபீஸ் வாங்காதவங்களை த்ரெட்டன் பண்ணுறாங்க. போன 6 மாதத்துக்கு முன்னாடி கூட என்னுடைய நண்பர், அவனுடைய குழந்தை படிக்குது, அவனால் ஃபீஸ் கட்ட முடியல. அவன் ஒரு கால் டிரைவர், அவன் ஆக்டிங் டிரைவர், டியூட்டி வந்தால் போவான், அவனால் ஃபீஸ் கட்ட முடியல. கூட்டு மிரட்டுறாங்க, ஒன்று பணத்தை கட்டி இல்லைன்னா குழந்தைய கூட்டு டிசியை கூட்டு எடுத்துகிட்டு வாங்கிட்டு வெளியில் போ. இந்த மாதிரியான ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய பள்ளி. அப்படியே அவங்க வந்து ஃப்ரீ சேரிட்டியே நடத்தினாலும் அவங்க ஹெச்ஆர்என்சி இடத்துல அவங்களால நடத்த முடியாது சார். அதுக்கு சட்டம் இடம் கொடுக்காது. எல்லாத்தையும் விட மிக முக்கியமாக
தமிழ்நாடு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் என்ன தெரியுமா சொல்லுது சார்? நீங்கள் கோவில் நிலங்களை எந்த விதமான பயன்பாட்டுக்கும் ஈவன் கவர்மெண்ட்டே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறான். ஆஸ் பர் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் 47A and 133(2), எனி லேண்ட் பிலாங்ஸ் டு டெம்பிள் ஷால் நாட் பி யூட்டிலைஸ்டு ஃபார் எனி அதர் பர்பசஸ். இது கோர்ட் ஆர்டர் கிடையாது சார். டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் ஆஸ் கிவன் பை கவர்மெண்ட், GO 2017. இவங்க போட்ட ஆர்டர் படி தான். பேப்பர்ல நிறைய இருக்கு, பட் ஆனா பிராக்டிகலா பார்க்கும்போது நிறைய HRNC ப்ராப்பர்ட்டில தான் கவர்மெண்ட் பில்டிங்ஸே நிறைய இருக்கு இப்போ. அது ஒரு பக்கம் இருக்கதான் செய்யுது. நம்ம இந்த பேப்பரை வச்சு தான் நம்ம ஒன்று ஒன்றா போயிட்டு இருக்கோம். பேப்பர் இருக்கு ஆனா இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். சட்ட போராட்டங்கள் அதுக்காகத்தான் இது மாதிரி ஒன்று ஒன்றா இந்த பேப்பரை பேஸ் பண்ணி அட்லீஸ்ட் நமக்கு ஒரு துருப்பு சீட்டு மாதிரி ஒரு பேப்பர் இருக்குல்ல, அதுவும் இல்லைன்னா நம்ம எங்க போய் முட்டுறது? கண்டிப்பாக சார். உங்கள் இந்த சமுதாய பணி தொடர்ந்து நடைபெற அந்த தேவநாத பெருமாளை பிரார்த்திக்கிறோம். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக உங்கள் இந்த அறப்பணிக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.